இனிய காலை வணக்கம் உறவுகளே. எம்ஜிஆர் பாட்டில் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படின்னு சொன்ன மாதிரி விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மனசு உள்ளவங்களும் கடவுள் படைத்த ஒரு உறவு தான் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் விவசாயத்தில் எப்படி நஷ்டம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க நண்பர்களே, உறவுகளே, எனக்கு சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களே, அன்பு சொந்தங்களே. இங்கே பாருங்கள், இது சட்டி கலப்பை. இது ஆரம்ப முதல் உழவு, முதல் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். விவசாயத்தில் இது ஃபஸ்ட்டு தொடக்கப்புள்ளி, சட்டி கலப்பை உழவு அப்படிங்கிறது. பார்த்தீங்களா, இது மணிக்கு 800. ஒரு ஏக்கர் 3.5 மணி நேரம் ஓட்டுவாங்க. நீங்கள் தான் அதெல்லாம் கணக்கு பண்ணிக்கணும். அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தால் 1 மணி நேரம் ஆகிடும். அதனால் நீங்கள் மணிக்கு 800, ஒரு ஏக்கர் 3.5 மணி நேரம் ஓட்டுவாங்க. இது சட்டி கலப்பை. அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம் நம்ம, வாங்க. சட்டி கலப்பை உழவு முடிஞ்சதும் இது பெரிய பல், 5 பல் கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை ஓட்டணும். பார்த்தீங்களா, இதில் 3வது ஸ்டேஜ் தான் 6 பல் கலப்பைன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பல்லுக்கு 1000 ரூபா மணிக்கு, இதுக்கும் 800 தான். இது ஏக்கர் கணக்கில் வந்துடும் ரேட்டு. இது 3வது ப்ராசஸ்ங்க. இது 3ம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பில்லு இதை ஓட்டியும் போகாது. பார்த்தீங்களா, அந்த சாற்றனை இதெல்லாம் அப்படியே இருக்கும். 2 சாலை நீங்கள் ஓட்டினாலும் இதில் தப்பு பில்லுங்கிறது நிறையா இருக்கும். இந்த 3 உழவு முடிஞ்சதுக்கப்புறம் 4வது தான் இதில் ரொட்டேட்ரு ஓட்டணும். பார்த்துக்கிட்டிங்களா, ரொட்டேட்ரு மணிக்கு 1200. ஒரு ஏக்கர் 1.20 உழவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கடினமான உழவாக இருந்தால் டைம் அதிகமாகும், இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்த கட்டமாக இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் பல்லு கலப்பையால் ஒரு ஓட்டணும். அந்த 6 பல்லு கலப்பை, சின்ன பல்லு கலப்பை இருக்கும் பார்த்தீங்களா, அது 6 பல்லு இருக்காது, 5 பல்லாக தான் இருக்கும். அந்த சின்ன கலப்பையால் ஒரு ஓட்டு. அதுக்கப்புறம் அது ஒரு ஏக்கருக்கு அது 800 தான். அதை ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உரத்தை விசிறி அப்புறம் ஓட்டணும். ஓகேங்களா, உரம் விசிறி அப்புறம் ஒரு உழவு ஓட்டணும். மொத்தம் என்ன, ஃபஸ்ட்டு சட்டி கலப்பை, 2வது பெரிய பல், 3வது கொக்கி கலப்பை, 4வது ரொட்டேட்ரு, 5வது உரம் விசிறதுக்கு முன்னே ஒரு உழவு ஓட்டணும், 6வதாக உரம் விசிறினத்துக்கு அப்புறம் ஒரு உழவு ஓட்டணும். சின்ன பல்லால், 5 பல் கலப்பையால். பார்த்துங்க, 6 உழவு இருக்குது பயிர் பண்ணுறதுக்கு. இது 6 கட்ட உழவும் முடிஞ்சதும் அதுக்கப்புறமா தான் மழை பெய்யும். இல்லை, மழை பெய்யறதுக்கு முன்னே நம்ம சோளத்தையும் போடலாம். உரத்தை விசிறி ஓட்டாமல் போட்டால் சரி வராது. உரத்தை விசிறிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரக்லேயோ உருட்டுற வண்டிலையோ எதுலையாவது நம்ம மக்காச்சோளம் தான் நாங்கள் பயிர் பண்ணுறோம், எதையாவது ஒன்று நம்ம போடலாம். ஓகேங்களா, நீங்கள் கேட்கலாம், ஏன் இவ்வளோ உழவு அடிக்கிட்டே போகிற, முதல்ல ரொட்டேட்டரை ஓட்டி பயிர் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். அந்த காலத்துலேயே ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க, உழுதவன் காட்டப்பாரு, மேய்ச்சவன் ஆட்டப்பாருன்னு சொல்லி. அதனால் இதெல்லாம் இந்த உழவு ஃபுல்லாக நம்ம முடித்தோம்னா தான் மண் அந்த விதையோட வேரெல்லாம் நல்லா தன்மையாக கீழே இறங்கி அதோடய சத்துக்களை நல்லா சிறப்பாக எடுத்துக்கிட்டு வர முடியும், நல்லா செழிப்பாக வர முடியும். அதுக்காக தான் இந்த உழவு எல்லாம் ஓட்டி தான் ஆகணும். இந்த செலவில் நம்ம கையை வச்சோம்னா பின்னாடி விளைச்சல் அது கையை வச்சிரும்.
அதில் இன்னும் நிறைய இயற்கை சீற்றங்கள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன் படிப்படியாக, வாங்க பார்த்துக்கலாம். இப்போ மக்காச்சோளம் போட வந்து ட்ரக்லேயும் போடலாம், உருட்டுற கைவண்டி இருக்குது, அதுலேயும் போடலாம். அதெல்லாம் எப்படின்னா மழைக்கு முன்னாடி போடக்கூடிய விஷயங்கள். மழைக்கு முன்னாடி நம்ம இதை போட்டுறணும். ஓகேங்களா? மழைக்கு முன்னாடி போட்டுட்டோம்னா அடுத்த ஒரு 5-6 நாளுக்குள்ளே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரம் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. நம்ம இந்த ட்ரக்கில் போடுறது, அந்த உருட்டுற வண்டியில் போடுறது, இந்த ஆடிப்பட்டத்து சோளத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதில் வந்து ஈரம் சுத்தமாக இருக்கக்கூடாது பூமியில். ஈரம் இல்லை அப்படின்னா நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, மழை பெய்யுது பார்த்தீங்களா? பெய்கிற மழை வந்து சோளத்துக்கிட்ட போகிற அளவுக்கு ஆழமாக சோளம் வந்து போதுமான அளவுக்கு மழை பெஞ்சுதுன்னா சோளம் வந்துடும். இல்லை சோளம் வர அளவுக்கு மழை இல்லை, மேம்போக்கா பேஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சோளம் வந்து ஒரு பை வந்து 1700 விற்கிறாங்க, 1250 இப்படி சோளம் கம்பெனியை பொறுத்து இருக்குது. அந்த சோளம் எல்லாமே சரியான மழை இல்லை அப்படின்னா அந்த சோளம் எல்லாமே வீணாகிடும். திருப்பி உழவு ஓட்டி தான், திருப்பி வந்து இத்தனை உழவு ஓட்ட தேவையில்ல, ஒரு உழவு பல்லு கலப்பையோ ஏதோ ஒன்று ஓட்டிட்டு தான் நம்ம வந்து திருப்பியும் அந்த சோளத்தை வாங்கி போட முடியும். அப்போ என்னென்னா, முதல் கட்டம் நம்ம சோளம் போட்டதுக்கப்புறம் இயற்கை ஒத்துழைக்கணும், மழை கரெக்டாக பெய்யணும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு பாயிண்ட்டு, எல்லாம் ரெடியாக எல்லாம் ஓட்டி வச்சுட்டு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ட்ரக்கு, இந்த கைவண்டி எதுலேயுமே சோளத்தை போட முடியாது, ஆளை வச்சு தான் ஊன முடியும். ஆளை வச்சு ஊனோம்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சு 3 நாள் அல்லது 3 நாள் தான் டைமு, அதுக்கு மீறி போனால் 4 நாள். அந்த 3 நாளைக்குள்ளே நம்ம ஊன்றது நல்லது. ஏன்னா அந்த ஆளுங்க வந்து மேலாமல் தான் பறிச்சு விட்டு விதைய வைப்பாங்க. இப்போ 3 நாளுக்குள்ளே அந்த ஈரத்தை வந்து இழுத்துறோம் பூமி. ஈரம் சரியாக கிடைக்கல அப்படின்னா தப்பு சோளமாக ஆகிடும். நம்ம ஊன்ற சோளம் ஒன்று முளைச்சி ஒன்று முளைக்காமல் போயிடும். அதுக்கு தான் அந்த 3 நாளைக்குள்ளே ஊனிப்படணும். செகண்ட் 2ஆவது நாள் ஊன்றது பெஸ்ட்டு. 3ஆவது நாளுக்குள்ளே சோளத்தை பூமிக்குள்ளே போட்டோம்னா தான் நம்ம வந்து விவசாயத்தில் முதல் கட்ட வேலை முடிஞ்சதாக அர்த்தம். இதையெல்லாம் ஒத்துழைச்சி சரியாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் 22ஆம் நாள் வந்து புல்லு மருந்து அடிக்கணும். அப்புறம் புழு மருந்து அடிக்கணும். அடுத்த மருந்து அடிக்கிற ப்ராசஸ் தொடங்கும். ஓகேங்களா? இந்த மருந்து அடிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 22 நாள் வச்சு மழை இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் வதவை விட்டு மழை வரணும். மழை பெய்யலைன்னா பயிரோட வளர்ச்சி பாதிக்கும். பயிரோட வளர்ச்சி பாதிக்கும்போது விளைச்சலோட வளர்ச்சியும் பாதிக்கும். ஓகேங்களா? இதில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. இது எல்லாம் சரியாக வரணும். வந்துட்டால் அதுக்கப்புறம் வந்து நம்ம புழு மருந்து அடிக்கிறது, அப்புறம் பொட்டாசு, யூரியா, இது வந்து பொட்டாசு, யூரியா, டிஏபி இது மாதிரியான உரங்களை கலந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 நாளில் நம்ம வைக்கணும். அடி உரமாக அந்த சோளத்துக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் காற்றடிக்காமல் இருக்கணும். காற்றடிச்சா சோளம் வந்து சாஞ்சிரும், எலி தின்றும். அதுக்கப்புறம் வந்து மழை பெய்யறது சரியாக இருக்கணும்.